தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டனர். சென்னை மெமோரியல் ஹால் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் சிங்கசாமி எம்எல்ஏ தலைமை தாங்கினார். காவிரி நடுவர் மன்ற வெளியிட வேண்டும் என்றும் பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. மன்மோகன் சிங் அரசு இன்றைக்கு கர்நாடக அரசுக்கு எதற்கு துணை போகிறது என்று சொன்னால், இந்த 6 மாத காலத்திற்குள்ளாக கர்நாடகாவிலே தேர்தல் வரப்போகுது. டீசல் விலை, பெட்ரோல் விலை எல்லாம் அனைத்து விலைகளும் இன்றைக்கு உயர்த்தி சாதாரண மக்களை இன்றைக்கு மாற்றி வதைத்துக் கொண்டிருக்கிற இந்த மைய அரசை கண்டிக்கிற வகையிலே தான் வழங்கப்பட்ட தீர்ப்பினை அரசு நிலையிலே வெளியிட வேண்டும். ராமநாதபுரம் அண்ணா தொழிற்சங்க தோட்ட தொழிலாளர் பிரிவு தலைவர் அமீதின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அங்கு நடந்த பேரணியில் ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இன்று நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டமானது அடிப்படை மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற தமிழகத்தை புறக்கணித்து வரும் மக்கள் விரோத அரசு காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து அம்மாவுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நெல்லையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மாநில பொருளாளர் பரமசிங் தலைமை தாங்கினார்.